எதுக்கு இங்க வந்திருக்க அதை சொல்லு. பூமியை சுத்தி பார்க்க. இவர் அப்படியே டோரா போச்சு. சூப்பர்ரா. எங்கிருந்துடா வந்து சேர்றீங்க எல்லாரும்? அம்மா என்ன ஆச்சுமா? ரொம்ப ஃபீலிங்கா இருக்கீங்க. இன்னைக்கு ஃபேக்டரியில ஏதாச்சும் ப்ராப்ளமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ போ, டிராயிங் பண்ணு போ. மா நீ ஏதோ மறைக்கிற. நீ எப்பவுமே இப்படிலாம் இருக்க மாட்ட. டெய்லி நாங்க ஸ்கூல் முடிஞ்சு வந்தா எங்களுக்காக ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு வச்சிருப்ப. இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கதையெல்லாம் கேட்ப. இன்னைக்கு நீ ஒண்ணுமே கேட்கல. நான் உனக்காக சொல்றதுக்கு ஒரு கதைலாம் வச்சிருக்கேன் தெரியுமா? சாரி மது, நான் கொஞ்சம் வேலை பிஸியா இருந்தேனா அதனாலதான் கேட்க தோணல. நாளைக்கு கேட்கட்டுமா? இன்னைக்கு அம்மாவுக்கு கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப வலிக்குதா? நான் வேணா உனக்கு பிடிச்சு விட்டுட்டுமா? வேண்டாம், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. நீ போய் உன் வேலையை பாரு. நெத்திய காட்ட, நான் தைலம் தேய்ச்சி விடுறேன். ஒன்னும் வேணாண்டா நந்து. தைலம்லாம் அடிக்கடி போட்டுக்க கூடாது. போட்டுக்கிட்டா அதுவே ஹேபிட் ஆயிடும். நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தாலே சரியா போயிடும். டைம் ஆச்சுல்ல, போய் சாப்பிடலாம்ல. ஏன் யாரும் சாப்பிடாம இருக்கீங்க? போங்க போய் சாப்பிடுங்க. மதுக்கா, எனக்கு கூட பசிக்குது. சரி வா அம்மா, வாமா எல்லாரும் போய் சாப்பிடலாம். வாமா. நீங்க போய் சாப்பிடுங்க, நான் பின்னாடியே வரேன். போங்க. சரி சரி போலாம், போங்க. பாட்டி பசிக்குது, சாப்பாடு போடுங்க. உட்காருங்க சாப்பிடுங்க. எனக்கு கொடுங்க. என்னம்மா அம்மா சாப்பிட வரலையா? அம்மாக்கு தலை வலிக்குதுன்னு சொன்னாங்க, அதனால பசிக்கலையா, எங்களை சாப்பிட சொல்லிட்டாங்க. ஹே இங்க பாரு. சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்களா? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. போது போது. என்ன ராஜி, செவ்வந்திய கூப்பிடலையா? உள்ள ரூம்ல இருக்க அத்தை. போ, நீ போய் செவ்வந்திய பேசி கூட்டிட்டு வா. அம்மாவுக்கு தலைவலிக்குதான், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க பாட்டி. ரெஸ்ட் தானே, சாப்பிட்டுட்டு போய் எடுக்கட்டும். சாப்பிடுங்க. செவந்தி சாப்பிட வாமா. எல்லாரும் சாப்பிட உக்காந்துட்டாங்க. நீயும் வந்தனா கையோட சாப்பிட்டு முடிச்சிடலாம்ல. இல்லாத எனக்கு வேண்டாம். நான் கொஞ்ச நேரம் இவன் கூட இருக்கேன். இவனை தூங்க வச்சுட்டு அப்புறமா வந்து சாப்பிடுறேன். எனக்கு இப்ப பசிக்கல. ஏமா ஒரு மாதிரியா இருக்க? சரியா பேசவும் மாட்டேங்கிற. ஒரு டீ கூட குடிக்கல. ஒன்னும் இல்லாத, பசிக்கல, அதனாலதான். நீங்க போய் சாப்பிடுங்க. வேற ஏதாவது வேணுமாம்மா? தலைவலிக்குதுன்னு சொன்னியாமே, மாத்திரை ஏதாவது கொண்டு வரட்டுமா? லைட்டா தான் அத்தை வலிக்குது. கொஞ்சம் தூங்கி எந்திரிச்சா சரியாயிடும். நான் வரேன், நீங்க போங்க. செவந்தி, உன்னை கஷ்டப்படுத்தணும்னு கேட்கலடி. ரகு ரொம்ப வருத்தத்துல இருக்கான். நம்ம வீட்டு குழந்தைய அவனுக்கு தத்து கொடுத்தா சந்தோஷமா வளர்ப்பான்ல, அதுக்கு தாண்டி.
என்னாச்சு? என் குழந்தைய கிட்ட கொடுத்துரு. என் குழந்தைய கொடு. என் குழந்தைய தூக்கிட்டு போடு. தமிழ் உள்ளதான் தூங்கிட்டு என்னாச்சும்மா? இருக்கான். அம்மா மா அம்மா தமிழ் உள்ளதான் தூங்கிட்டு இருக்கான். தமிழ் தமிழ் வாடா தங்கம், அம்மா கிட்ட வா. என் தங்கம், உன்னை நான் யாருக்கு கொடுக்க மாட்டேன்டா. நான் யாருக்கு கொடுக்க மாட்டேன். கொடுக்க மாட்டேன். நான் யாருக்கு கொடுக்க மாட்டேன். உன்னை நான் யாருக்கு கொடுக்க மாட்டேன். நான் ஏதாவது கனவு கண்டியா? அம்மாக்கு தெரியலண்ணா. ஏதாவது கனவு கண்டியா? ஆமா. செவந்தி, என்னாச்சு? ஏதோ சத்தம் கேட்டுச்சு. யாருக்கு என்னாச்சு? தாத்தா, அம்மா ஏதோ கனவு கண்டு பயந்து கத்திட்டாங்க. என்னடி ஆச்சு? என்ன கனவு? ஏதாவது கெட்ட கனவா? நான் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கேன், நீ கத்துற சத்தம் என் உயிரையே உலுக்கிருச்சுரி. நான் என்னமோ ஏதோன்னு பயந்து போய் ஓடி வரேன். என்னடி கனவு கண்ட? சொல்லு. என் குழந்தை யார தூக்கிட்டு போற மாதிரி கனவு கண்டேன். யாருன்னு தெரியல, கருப்பா இருந்தா. நான் பயத்துல அப்படியே கத்திட்டேன். என்ன செவந்தி, ராத்திரியில நீ அதையே நினைச்சு படுத்துட்டு இருந்திருப்ப. அதனாலதான் அந்த மாதிரி கனவுலாம் வருது. குழந்தை யாராவது பிரிச்சு கூட்டிட்டு போயிடுவாங்களோன்னு உள்ளுக்குள்ள உனக்கு பயம் இருந்திருக்கு. இந்த பாரு, அப்படிலாம் ஒண்ணும் நடக்காது.